இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் இயேசுவாக உருமாற வேண்டும். சிறப்பாக நோய் நொடிகளில் இருக்கின்ற மக்களுக்கு இயேசு கொடுத்த அந்த குணமளிக்கும் வல்லமையை நம்மிடமிருந்தும் பெறக்கூடிய ஆற்றலை நாம் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நோயாளிகளை பராமரிப்பதில் இயேசுவாக உருமாற வரவேண்டி இந்த கல்வாரி பலியில் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியை அர்ப்பணிக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. ஆண்டவரே உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது மார்க்ரெட் மேரி குடும்ப கருத்துப்படி மரித்த கணவர் மரிய ஜோசப் 29வது வருட ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் செபஸ்தியான் எலிசபெத் ராணி குடும்ப கருத்துப்படி மரித்த ஆரோக்கியம் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் தெகன் தெமினா குடும்ப கருத்துப்படி மரித்த தாமஸ் ததேயு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் விதில் பிரமிளா குடும்ப கருத்துப்படி மரித்த மகள் ஜோஸ்னா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் தினேஷ் ஜோஸ்பின் அபி குடும்ப கருத்துப்படி மரித்த ஜேம்ஸ் 3ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் ஆரோக்கிய மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஆரோக்கியராஜ் பூண்டி மாதா குடும்ப கருத்துப்படி மரித்த மைக்கேல் சலேத்தம்மாள் ரீட்டா சவரியப்பன் சுப்புராவ் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஆரோக்கியராஜ் பூண்டி மாதா குடும்ப கருத்துப்படி மரித்த ஸ்டீஃபன் மேரி நீராறு டெய்சி இமானுவேல் மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலையிருக்கிற ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் அனுப்குமார் குடும்ப கருத்துப்படி மரித்த ரோஸ்லின் ஆல்பர்ட் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
முதல் வாசகம். கடவுள் உரைத்தார், அஃது அவ்வாறே ஆயிற்று. தொடக்க நூல். இந்த வாசகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்போது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாள்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்விரினில் ஒளி பிளம்புகள் தோன்றுக என்றார். அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரைவில் ஒளி பிளம்பாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் 2 பெரும் ஒளி பிளம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளி பிளம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளி பிளம்பையும் மற்றும் மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியுமையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர். பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. நீவிர் பூவுலகை
அதன் அடித்தளத்தின் மீது நிலைநாட்டினீர். அது என்றென்றும் அசைவுறாது. அதனை ஆழ்கடல் ஆடையென மூடியிருந்தது. மலைகளுக்கும் மேலாக நீர்த்திரள் நின்றது. பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் சுரக்க செய்கின்றீர். அவை மலைகளிடையே பாய்ந்தோடும். நீர் ஊற்றுகளின் அருகில் வானத்து பறவைகள் கூடுகட்டி கொள்கின்றன. அவை மரக்கிளைகளில் நின்று இன்னிசை இசைக்கின்றன. பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. என் உயிரே, நீ ஆண்டவரை போற்றிடு. பல்லவி. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. ஆண்டவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. உயிருள்ள வார்த்தைகள் 53 56 முடிய. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னு பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. பொன்னு பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த கல்வாரி பலியானது எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையானை திருத்தலுக்காகவும் முது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோ. ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயணங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவேன் என்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பிடையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கின்ற நாம் இயேசுவை போல மற்றவருக்கு நன்மை புரிவதில் நாமும் நற்செய்தியின் பங்காளிகளாக மாற வர வேண்டி நம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர முடியாத எனது அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். நோய் நொடிகளை குணமாக்கவும் பேய்களை விரட்டவும் தம்மை நம்பியோருக்கு அதிகாரம் அளித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை. நம்மையும் அவரது பணியிலே
இணைக்க இந்த திருவிருந்திற்கு அழைத்திருக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வை கொடுப்பதாக. ஆமென்.
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கண்ணிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கண்ணிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கண்ணிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தானுடையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே. தனதோரமல தளமென கொண்டார். ஞானம் நிறை